Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. எந்நேரமும் இன்ஸ்டாகிராமும் நோண்டிட்டு இருக்காம போய் வாழ்க்கையில முன்னேற வழிய பாருடா என அக்கறையோடு திட்டிய தந்தையை இன்ஸ்டா நண்பரின் உதவியோடு தீர்த்து கட்டிய யமகாதக மகன் இவன்தான். விருதுநகர் மாவட்டம் முஸ்டக்குறிச்சியைச் சேர்ந்த காசி என்பவர் கடந்த 2ஆம் தேதி வழக்கம் போல தனது தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக சென்றிருக்கிறார். அப்போது கிணற்றில் வித்தியாசமான பொருள் ஒன்று மிதப்பதை கவனித்திருக்கிறார். முதலில் காட்டுப்பன்றி ஏதாவது கிணற்றில் விழுந்து இறந்திருக்கலாம் என நினைத்த நிலையில் பின்னர் உற்று நோக்கி பார்த்தபோதுதான் மூட்டை என்பதும் அதனுள் மனித உடல் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக அவர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தீயணைப்பு துறையினர் உதவியோடு உடலை மீட்டு விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் உயிரிழந்து கிடந்தது 3 நாட்களுக்கு முன்பாக காணாமல் போன நாகனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த 45 வயதான முருகன் என்பது தெரிய வந்தது. அவரின் தலையில் பலமாக தாக்கியதற்கான காயங்கள் இருந்ததோடு கை கால்கள் கட்டப்பட்டிருந்ததால் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் முதலில் விசாரித்தனர். அத்தோடு சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்களை சேகரித்து மோப்பனாய் உதவியோடு விசாரணையை தீவிரப்படுத்தினர். அதற்குள் முருகனின் குடும்பத்தாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் பதறி அடித்துக் கொண்டு சம்பவ இடத்திற்கு வந்த மனைவி மற்றும் உறவினர்கள் முருகனை கண்டு கதறி துடித்தனர். ஆனால் தந்தை இறந்த சோகம் சிறிதுமின்றி அவரது மகன் தவமணி கேஷுவலாக இருந்தது போலீசார் கண்களில் பட்டது. அத்தோடு தந்தை மகனிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் நிலவி வந்ததாக ஊர் மக்கள் கூறியது போலீசாரின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. இதனால் தவமணியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் சிறப்பாக கவனித்த நிலையில் திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வந்தன. 21 வயதான தவமணி சரியாக படிக்காததால் பள்ளி படிப்பை கூட முடிக்காமல் ஊதாரித்தனமாக ஊர் சுற்றி வருவதையே முழு நேர வேலையாக செய்து வந்திருக்கிறார். மேலும் தனது தந்தையின் ஆட்டு கொட்டகையில் இருந்து அடிக்கடி ஆடுகளை திருடி விற்று அதில் வரும் பணத்தில் ஆடம்பர செலவுகளை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தவமணியின் எதிர்காலத்தை நினைத்து கவலை கொண்ட முருகன் மகனை திட்டி திருத்த முயன்றதாக தெரிகிறது. ஆனால் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ள தவமணி இன்ஸ்டாகிராமில் நண்பர்களோடு ரீல்ஸ் அனுப்பி மகிழ்வது, ஊரில் ஒரு பெண்ணை காதலிப்பதாக டார்ச்சர் கொடுப்பது என சேட்டைகளை நீட்டிக்கொண்டே சென்றிருக்கிறார். இதனால் ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த முருகன் செல்போனை பிடுங்கி தவமணியை கடுமையாக கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கோபமடைந்த தவமணி தந்தை உயிருடன் இருக்கும் வரை தன்னால் நிம்மதியாக வாழ முடியாது என எண்ணி இன்ஸ்டாகிராம் நண்பனான புதுக்கோட்டையைச் சேர்ந்த அபுபக்கர் என்பவனோடு இணைந்து தந்தையை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியிருக்கிறார். அதன்படி கடந்த 2ஆம் தேதி நள்ளிரவு வீட்டின் திண்ணையில் உறங்கிக் கொண்டிருந்த முருகனின் தலையில் கட்டையால் அடித்து கொலை செய்த இருவரும் யாருக்கும் சந்தேகம் வராதபடி உடலை சாக்கு மூட்டையில் போட்டு கிணற்றில் வீசியிருக்கின்றனர். 2 நாட்களுக்கு மேலாக உடல் தண்ணீரிலேயே ஊறி போனதால் மிதந்து மேலே வந்திருக்கிறது. இதனையடுத்து பெற்ற தந்தையை கொலை செய்த தவமணி மற்றும் அவனது கூட்டாளி அபுபக்கர் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.